கைஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு 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 இந்த பிள்ளை சாப்பாடு மட்டுமே தான் இருக்குது. இன்னைக்கு ஏதாச்சும் நம்ம வித்தியாசமா செய்வீங்களா கண்ணு? நீங்க வந்து சுண்டல் தாளிச்சேன். ஆமா நேத்து சுண்டல் தாளிச்சோம். எங்க எடுத்து டேஸ்ட் பார்த்தா காணோம். இங்க வந்து என்னன்னா நேத்து வந்து சுண்டல் வேக வச்சிருந்தேன். வேக வச்சப்ப வெந்துருச்சான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 4 சுண்டல் கொடுத்தேன். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள் எந்திரிச்சு வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. சரி கேட்கறாங்களே பாவமா இருக்கு, ஒரு 4 கொடுப்போம், இன்னும் 4 போட்டு. ஏன்னா தாளிச்சிருந்தா நிறைய போட்டு கொடுத்துருக்கேன். சரின்னு கொடுத்தேன். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு குக்கர் பார்த்துட்டு எதுக்குச்சு இவ்வளவு சுண்டல் பாதி எடுத்து வச்சிடலாம். அது செய்யறதுக்கு முன்னாடி வந்து நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. செஞ்சுட்டு வந்து ஒரு கப்பு கொண்டாந்து கொடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டேஸ்ட் பார்க்க தான் கொடுத்துருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து போடலான்னு வந்து பார்த்தா காலியாக சொன்னேன். தாளிச்சா சூப்பரா இருக்கு விட, அதனால பத்தாது, நான் தாளிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறேன். சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ வந்து நான் ராகி வந்துட்டு வேக வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் பண்ணிருக்கேன்? ஒண்ணுமே இல்லைன்னா ராகி இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸ் கிடையாது. ராகி எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிட்டே இருக்கணும். உதிரியா வரணும். அப்ப எடுத்து வேக வச்சிடணும். கடைசியில கொஞ்சமா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம். நம்ம கிட்ட வெல்லம் ரெண்டும் நாட்டு சக்கரை ரெண்டுமே இல்ல, அதனால நார்மல் சக்கரை போட்டு தேங்காய் போட்டுக்கிறோம். இதாவது நம்ம மரத்துல வந்து தேங்காய். ஒரு பெரிய மகான் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, வீட்டுல இருக்கிறத வச்சு சமைங்க, வீட்டுல இருக்கிறதே போதும். இல்ல எங்க அம்மா அப்படிதான், வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடணும், வீட்டுல இருக்கிறது கடை எல்லாமே வாங்கவே கூடாது. அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல வெள்ளம் இருக்கா வெள்ளத்தை போடு, சக்கரை இருக்கா சக்கரையை போடு, எதுவுமே இல்லையா உப்பை போட்டு தின்னு. நமக்கு எப்படி வந்துட்டு 2 கிலோ சக்கரை இருக்கு. அதனால சக்கரை வந்துட்டு சேர்த்த கூடாதுதான். இப்ப இருக்குங்கிறனால அதை சேர்த்துக்கலாம். அடுத்த டைம் வந்துட்டு நாட்டு சக்கரை வெள்ளம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆக்சுவலா எங்க அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, எங்க அம்மா வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணோம். நாட்டு சக்கரை எல்லாம் எங்க அம்மா எடுத்து வச்சுட்டு சர்க்கரையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருச்சு. ஆமா, ஒரு டப்பா ஃபுல்லா சக்கரை எங்க அம்மா என்ன டீ மட்டும் தான் குடிக்கும், ஸ்வீட் எதுவுமே செய்யாது. டீக்கு தேவையான நாட்டு சர்க்கரை எல்லாம் வச்சுட்டு சர்க்கரை எல்லாம் யூஸ் பண்ண போறதே இல்லை. கல்யாணத்துக்கு வாங்கினது இன்னும் அப்படியே இருக்கு. அப்படியே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த சர்க்கரை தான் செய்யறோம். அதான் இது அப்படியே இருந்தா எறும்பு தான் சாப்பிட்டு போகுது. முதல்வர் ஐயா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சர்க்கரையை போடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு விடுங்க. ஏன்னா எல்லாம் இப்ப மேக்சிமம் இந்த ரேஷன் கடை யூஸ் பண்றவங்க எல்லாமே வயசானவங்க. அந்த மாதிரிதான் அவங்க எல்லாம் சுகரே யூஸ் பண்றது இல்ல, வெளியில வித்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு என்ன தெரியும்னா, எல்லா சுகரும் சுகர் தான். ஆமா, அதுதான் உண்மைதான். எல்லா சுகருமே சுகர் தான். அப்படிதான் நாட்டு சர்க்கரை தானே யூஸ் பண்றேன், சுகர் வராது. அப்படி இல்ல, சுகர் வரும். என்னன்னா சர்க்கரை வந்து ப்ளீச் பண்றாங்க, வெள்ளை சர்க்கரையை. இது ப்ளீச் பண்றது இல்ல, அதனால ப்ளீச்சிங் மைதா மாவு ப்ளீச் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் ப்ளீச் பண்ற கெமிக்கல் சர்க்கரைனாலே. சர்க்கரை தான் ஜீவி, சர்க்கரையே இல்லாம சாப்பிட்டு பழவிக்கலாம். நம்ம சபதம் எடுக்கலாமா? சபதம் நாளை இருக்க மாட்டேன். ஹலோ, இப்பல இருந்தே நீ சுகர் இல்லாம சாப்பிட்டேன்னா தான் ஃபியூச்சர்ல வந்து நமக்கு சுகர் இல்லாம இருக்கும். சபதத்தை போடு நீ ஃபர்ஸ்ட், சபதத்தை போடு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து தேன், லோ சுகர் ஆயிரும், கருப்பட்டி இதெல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பிட்டுருக்கோம். அதனால இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னா சபதம் எடுக்கக்கூடாது. சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சாப்பிட மாட்டேங்கன்னா சபதம் எடுத்துக்கலாம். மற்றபடி தேன், கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்த சமையல பாப்போம். எனக்கு வந்து இது எப்போ நம்ம எடுத்து ரெடி பண்ணி ஸ்பூன்ல போட்டு உட்காந்து சாப்பிடுவோன்னு இருக்கு. இது வந்துட்டு எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்னு எனக்கு தெரியல. உனக்குனே ஒரு ஸ்டோரி இருக்கு ஜிவி. இந்த வந்து மாங்கொட்டை வந்து மண்ணுல புதைச்சிட்டு வளர்ந்துருச்சான்னு டெய்லி தோண்டி பார்த்துட்டு இருப்பான். நம்ம வளரவே வளராது. அந்த மாதிரிதான் ஒரு 5 நிமிஷம் அதை விட்டேன்னா அதுல அந்த இது ஸ்டீம் ஃபார்ம் ஆகி வேகும். எனக்கு தெரிஞ்சு நீ 2 டைம் ஓபன் பண்ணிட்டேன். பொறுமை ஓகேவா? இந்த கதை வந்துட்டு இந்த படம் இருக்குல்ல, லவ் டுடே, அந்த படத்துல அந்த லவ் டுடே நேத்துக்கு பிக் பாஸ்ல இவங்க சொன்னாங்க, அந்த ஆங்கர் இருக்கு ஜாக்லின் சொல்லுச்சு இந்த கதை. அப்படியா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? இது காலையில சாம்பார் சாதம் பண்ணோம். சாம்பார் சாதமா? சாம்பார் சாதம்ல பருப்பு சாதம் மாத்தி சொல்லிட்டேன். இல்ல, ஆனா எனக்கு சாப்பிடும் போதே உண்மையாலுமே டவுட் இருந்துச்சு, என்னடா சாம்பார் சாதம் மாதிரி இருக்குன்னு. வந்துட்டு வெறும் பருப்பு சாதம் சாப்பிட பிடிக்காது, அதனால சாம்பார் தூள் போட்டேன். ஹலோ, பருப்பு சாப்பாடுல சாம்பார் தூள் போடுவாங்க எல்லாருமே. போட மாட்டாங்க. போடுவோம். ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க,
என்ன சொல்லணும்னா சாம்பார் சாதம் வந்துட்டு இந்த அரிசியோ பேர் வந்து சீரக சாம்பார் அரிசியில செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் அந்த வீடியோ வந்துட்டு இருந்துச்சுன்னா ஆட் பண்ற வீடியோ எடுத்தாலையும் அப்படியே அழகா இப்படி வருது, வலிச்சு வலிச்சு நல்லா சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் வச்சு எனக்கு சாம்பார் சாதம் தான் ஃபேவரட் ஆயிடுச்சு. பருப்புஞ்சாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுவும் சூடா சாப்பிட்றத விட ராகி சாப்பிடுவோம். நீங்க வந்துட்டு இதை சாப்பிட்டு காலி பண்ணிருந்தீங்களாமா? ஓகே, எனக்கு நைட் டிஃபன் இதே. எங்க வீட்டுல எப்பயுமே வந்துட்டு ஏதாவது காய் கீரை இதெல்லாம் வந்துட்டு அதிகமா மிந்துருச்சுன்னா ஒரு சாயந்தரம் 4-5 மணிக்கு வந்துட்டு தம்பி ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்க அம்மா என்னடா சாப்பிட்றான்னு கொடுத்துருவாங்க. என் தம்பி டிவி பார்த்துட்டு அப்படியே எந்த பொரியல்னாலுமே எல்லாருமே பொரியல்லாம் சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, ஆனா என் தம்பி வந்துட்டு வெறும் பொரியல் மட்டுமே சாப்பிடுவான். அதனாலதான் இவ்வளவு தடகாத்திரமா இருக்கான். ஒல்லியாதான் இருப்பான், ஆனா ஸ்ட்ராங்கா இருப்பான். போன் ஸ்ட்ரென்த். கமெண்ட் போட்ட லாஸ்ட் வீடியோல ஆர்வ வந்து எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்வம் வந்துட்டு நம்ம 5000 ரூபாய்க்கு வாங்கினோம். இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு 1000 ரூபாய். இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு 700 ரூபாய் சொன்னாங்க. அது கூட இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு 400 ரூபாய் சொன்னாங்க. 1100 ரூபாய் வந்துச்சு. கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு 500 ரூபாய் தான் அமேசான்ல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா சரி ரவுண்டா 1000 ரூபாயா பண்ணிக்கிட்டோம். பரவாயில்ல. இது ஆக்சுவலா இதே மாதிரி சேம் டிட்டோ அங்க போட்டிருக்கோம். ஆனா அது வந்து 10,000 ரூபாய். ஆனா அது வந்து கெபாசிட்டி அதிகமா இருக்கும். கெபாசிட்டி சேம் தான். அது வந்து காப்பர் பைப்பு, காப்பர் ஃபில்டர். இன்ஸ்டாலேஷன் பண்ணவங்கள்ட்ட வந்துட்டு காப்பர்னு இருக்கு சொல்லிருக்காங்களே, அப்ப வந்துட்டு பச்சை கலர்ல படியும்ல, அத நம்ம க்ளீன் பண்ணதானா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சும்மா, ஆனா அது வந்து காப்பர் தான். காப்பர் பிளஸ் இல்ல ஜிவி உள்ள ஃபில்டர் இருக்குல்ல, அது எப்படி வாஷ் பண்ணனும்ல, அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியல தங்கம். ஆனா அது வந்து மேல வந்து டிஸ்பிளே லைட்டு அது மாதிரி ஹைடெக்கா இருந்துச்சு. இது வந்து சிம்பிள் தான், ஆனா போதும். 2 பேருன்னு இல்ல, ஒரு குடும்பத்துக்கே போதும், தாராளமா போதும். ஆக்சுவலா அங்க வந்து இந்த ஆர்வ வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி அங்க வாங்கிட்டோம். பார்த்துருந்தா இதுதான் வாங்கியிருப்போம். நானும் சரி அம்மாவும் சரி எதுல விலை கம்மியா இருக்குன்னு தேடி தேடி தான் வாங்குவோம். அது இது நாங்க பார்க்கல. நம்ம இது ஃபர்ஸ்ட் வாங்குனோமா அது ஃபர்ஸ்ட் வாங்குனோமா? அதுதான் ஃபர்ஸ்ட் வாங்குனது. அது வந்து 11,000 ரூபாய் மொத்தமா. இது வந்து அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கினா 6,000 ரூபாயில முடிஞ்சிருச்சு. அதை விட எனக்கு இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. வெந்துச்சா? வெந்துருச்சு. எப்படி வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு மேலேயே 1/2 மணி நேரம் பக்கம் இருந்திருக்கும்ல. போதும், வெந்துருச்சு. எனக்கு வந்து சின்ன வயசுல அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இட்லி ஊத்திட்டு என்ன கடைசியா ஒரு இது இருக்கு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவேன், எடுத்து இந்த இட்லி உள்ளே கமுந்து இப்படி கமுந்து உள்ள விழுந்துருச்சு. எல்லா இட்லியும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணி வேற கொதிக்குது, எடுக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கரண்டி வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அவன் என்ன ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ரொம்ப நேரமா தண்ணியா இருந்து அதை ஏதோ பண்ணி ஏதோ சாக்கு சொல்லிட்டேன். எங்க அம்மா தெரியும் நான் போய் சொல்றேன்னு. சரி நம்ம சொல்றான்னு நம்பிட்டாங்க. இல்லையே, போன வாரம் எனக்கும் அந்த மாதிரி தண்ணியாட்ட இட்லி கொண்டு வந்து வச்சேன். இது கமர்ல, அது கமர்ந்துருச்சு. இதெல்லாம் கமர்ல. எல்லாம் தேங்காயுமே போட்டுக்கணுமா? தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேங்காய் விற்கிற விலை என்னன்னு தெரியுமா கண்ணு? தேங்காய் நமக்கு இந்த மரத்துல இருந்து நம்ம வீட்டுல இருந்தாலும் வருது. கடையில வாங்கி பாரு, ஒரு தேங்காய் 35 ரூபா. ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு பலாப்பழம் விலை, மாங்காய் விலை, தேங்காய் விலையெல்லாம் வந்துட்டு கடையில கேட்டா ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா மாங்காயே வந்துட்டு பக்கத்து வீட்டு மரத்துல இருக்கு. எங்க வீட்டுல இருக்கிறது டேஸ்ட் இருக்காது. நமக்கு ஈஸியா அவைலபிளா மரத்துல இருந்து எடுத்து சாப்பிட்டு திடீர்னு விலை கேட்கும் போது ஷாக்கிங். கடையில என்ன நீங்க வாங்கினதுனால உங்களுக்கு தெரியல ரேட் என்னன்னு. இந்த ராகில ரவையிலயும் இப்ப எடுத்து வச்சுதான் பருப்பு, இது ரெண்டுலயுமே வந்துட்டு எறும்பு ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் இறங்க மாட்டேங்குது. இந்த டப்பா லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் யாருக்குமே அனுப்பல. ஏன் தெரியுமா, இது இந்த க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் எறும்பு ஈஸியா உள்ள போய் எல்லாத்தையும் வெளியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கரெக்ட், ஆமா. சோ இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டீங்க. சோ ஆனஸ்ட் ரிவ்யூ மேடம் சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா நான் லிங்க் யாருக்கும் அனுப்பவே இல்லை. திருகிற பாக்ஸா இருந்துச்சுன்னா எறும்பு ஏறாது. இது கொஞ்சம் டைட்டே கிடையாது, ஏர் டைட்டே கிடையாது. நீங்க மிளகா பருப்புலயும் எறும்பு ஏறுது. இதுல வந்துட்டு ஏன் ஏறலைன்னா இதுல 2 ஏலக்காவும் 4 லவங்கமும் போட்டிருக்கேன், அதனால எறும்பு ஏறாம இருக்கு. மலை சாரல் மாதிரி அப்படியே எப்பவே எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடலாம், பறக்க கூடாது சரியா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ராகில செய்யறது வந்துட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகி களி ரொம்ப பிடிக்கும். ராகிலே வந்துட்டு இலையில மடிச்சு வச்சு உள்ள வந்துட்டு இலாடை கேரளால ரொம்ப ஃபேமஸ். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய். நாளைக்கு புதன்கிழமை சந்தைக்கு போய் நேந்திரமலை வாங்கி இலாடை செய்யறோம். அது நேந்திரமலம் இல்ல, நேந்திரமலத்துல செஞ்சு பாரு, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்து எங்க காலேஜ்ல வந்து நீ சொல்ற பத்தியா நார்மல் அந்த பூரணை வச்சு செய்யறது அதுவும் தருவாங்க. ஆனா இலாடைன்னு ஒண்ணு அந்த
எங்க காலேஜ் அப்படியே நான் என்னோட காலேஜ் போட்டோ இருந்தா பக்கால அனுப்பிச்சுடுறேன். நான் அப்ப எல்லாம் இந்த மாதிரி குண்டாவே இருக்க மாட்டேன். ஆனா வேற நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, கொலஸ்ட்ரால் இல்ல. அப்புறம் வந்து எல்லாமே வந்து நேச்சுரலான ஃபுட் தான் செய்வி. இந்த இலை அடை அப்புறம் அந்த மாதிரி ஸ்டீம்ல பண்ணதான் கொடுப்பாங்க. அப்பம், நூலாப்பம். அப்ப இனிமேல் ஸ்டீம்டு ஃபுட் தான். ஆயில் ஐட்டமே மேக்ஸிமம் அங்க இருக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி சந்து சில்லி சிக்கன் இருக்கு, அங்க சில்லி சிக்கனே கிடையாது. கேரளால மேக்ஸிமம் சில இடத்துல இப்ப வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்து நினைக்கிறேன், கார்சினோஜெனிக், அதாவது ரெட் கலர்ல இருக்கிற ஃபுட் எல்லாத்துலயுமே வந்துட்டு கார்சினோஜெனிக்ற ஒரு இது இருக்காமா. அது வந்துட்டு கேன்சரை ஃபார்ம் பண்ணக்கூடியதான். அதனால நம்ம மீன் வாங்குறோமோ, சில்லி வாங்குறோமோ, இல்ல ஒரு ஜெர்ம்ஸ் மிட்டாய் சாப்பிடுறோமோ, எல்லாத்துலயுமே ரெட் கலருங்கிறது ரொம்ப இருக்கு. எல்லா கலருமே பிரச்சனை, ரெட் கலர் வந்துட்டு கேன்சர் ஃபார்ம் பண்ணுமா. அதனால வந்துட்டு சில்லி வேணும்னா சிக்கன் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நானே மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். இது அந்த பேப்பரை ரெண்டா இது பண்ணுவாங்க, கிழிப்பாங்க. நீ பண்ணுவேன். சிக்கன் கேட்டாலே செஞ்சு தர மாட்டாங்க. இல்ல நீ வெளியே போய் சொல்லிட்டு ஏமாத்தி சாப்பிடுறதுக்கு நீ சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்ல. எனக்கு சிக்கன்ல வந்துட்டு நாட்டுக்கோழி நம்பிக்கை இருக்கு, ஆனா பிராய்லர் கோழி நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா செம்ம ஹீட்டு. அது இல்லாம சிக்கன் இவங்க சாப்பிட்டாங்கன்னா ஃபுல்லா கொப்பளமா ஒரு உடம்புல. காலையில சாப்பிட்டா ஈவினிங் ரிசல்ட் வந்துடும். எனக்கு அலர்ஜி தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டா எப்படி சாப்பிட விடுவாங்க. இந்த நாக்கு சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. அதுக்குதான் வந்துட்டு நான் ஒரு ஐடியா சொன்னேன். உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணுதா, இல்ல பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதா? ஒண்ணுமே இல்ல, போய் கம்மங்கூழ் கடை இருக்கும், அங்க நல்லா மிளகா, அப்புறம் என்னது மாங்காய், இந்த கொத்தவரங்காய் எல்லாமே சூப்பரா வச்சிருப்பாங்க. அப்படியே அது குடிச்சிட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட் எங்கேயுமே கிடையாது. பிரியாணிக்கு வந்துட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணா போதும், பழைய சாதத்துக்கு 1 நாள் வெயிட் பண்ணணும். போடு என்னென்ன ரீல்ஸ் பார்த்தியோ எல்லா ரீல்ஸையும் உள்ள இறக்குறையே. இது ஏதோ ரீல்ஸ்ல வந்ததுதான், பார்த்த பல ரீல்ஸ் உள்ள இறக்குற. ரெடியா? ரெடிதான். சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். நான் சக்கரை சேர்த்து போட்டுக்குவேன். எப்பயும் கணவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு பழவஜீவி. ஃபர்ஸ்ட் கணவனுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுருக்கணும். கணவனுக்கு கொடுக்கறதுலாம் அடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வைஃப் சாப்பிட்டு ஏதாவது கெட்டதுக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு QC குவாலிட்டி செக் பண்றோம். குவாலிட்டிலாம் ஓகேவா? ஓகே. சுகர் லைட்டா கம்மியா இருக்கு, ஆனா போதும். சுகர் அதிகமா சேர்த்து கூடாதுன்னு சவாலா இருக்கும். எப்பயுமே ஒரு சவால் இருக்குன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட்டே இருக்கும். நன்றே சரி, அது இன்றே சரி. ஆமா, இன்னைக்கு முடியல. இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு ஆரம்பிக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றே செய், நாளை செய்ன்னு சொல்லல. சர்க்கரை போடு இருக்குங்கிறதுக்காக சர்க்கரை போடுங்க. சரி, நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்? நைட்டுக்கு இந்த பருப்புஞ்சோத்தையே ஆளு கொஞ்சம் சாப்பிட்டு படத்துக்கு போகலாம். பருப்புஞ்சோ இது கம்மியா இருக்கு, எப்படி பத்தோ போதுமா? போதும். லக்கி பாஸ்கர் படத்துக்கு போகலாம் ஜிவி. படம் பார்த்தாலே அவர் நம்பிடும். இதுவும் அதுவும் சாப்பிட்டாலே போதும் ஜிவி. நான் தான் டயட்ல இருக்கேன்ல, எனக்கு இது போதும். A few moments later. கரெக்டா வந்து மணி வந்து 9:45 ஆகுது. மணி 10:30 மணிக்கு தான் படம். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு. நைட்டு வந்துட்டு பணியாரம் வந்து சாப்பிட்டாச்சு. டின்னர் ஆளுக்கு 15 ரூபாய்க்கு. 15 ரூபாய்க்கா? 10 ரூபாய்க்கு தான் வரும். 30 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்ல. 30 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். ஆமா. ஓகே. நக்கா கடைக்கு போனோம்னா தலைக்கு 20 ரூபா இருந்தா போதும், ஒரு நம்ம நைட் சாப்பாடு முடிச்சுட்டு வந்துடலாம். ஆமா. ஸோ அதனால பணியாரம் சாப்பிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே பருப்பரிசி சாதம் இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டு சரி பணியாரம் ஆளுக்கு ஒரு 5-6 பணியாரம் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம ஊரில் வந்து கங்குவா ப்ளஸ் லக்கி பாஸ்கர் தான் ஓடுது. ரிவ்யூ பிரகாரம் இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால இதுக்கு வந்துட்டோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஸ்கேம் சம்மந்தப்பட்ட படம் தானே. சரி போய் பார்ப்போம். எப்படி ஹர்ஷத் மேத்தாவுடைய கதைன்னு மாதிரி சொன்னாங்க, உள்ள போய் பார்ப்போம். எனக்கு நைட்டு படம் பார்க்க வரதில்ல பயனா. ரிட்டர்ன் போகும்போது நாய் வந்து நமக்கு ரேஸுக்கு வரும், அதெல்லாம் பயப்படக்கூடாது. கால் கிட்ட கடிக்க வர மாதிரி. நாய் கண்ணை பார்த்து நானும் இது ஏரியா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா லோக்கல் அப்படின்னு சொன்னா விட்டுருவோம். ஆமா, ஆனா அவன் சொல்லிருக்கல எனக்கு ஓடி போச்சுல, விட்டுருவோம். ஆமா, உண்மையாலுமே விட்டுருஞ்சுவி. மொத்த தேட்டர்லயே நாங்க மட்டும்தான் இருக்கோம். இங்க பாருங்க 3 வண்டி, அதுல வந்து தேட்டர்ல வேலை செய்யறவங்களோட ஒரு வண்டி. இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, வருவாங்க எல்லாருமே. பாப்போம். குறிப்பிட்ட ஆள் வந்தாதான் படம் ஓட்டுவாங்க ஜிவி. ஆமா, ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா போதும், ஆனா டைம் வேஸ்ட் வந்து நீங்க. ஆமா. The next day. இப்போ பாருங்க, காலையில வந்து சுட சுட சாப்பாடு, வெங்காய சாம்பார் ப்ளஸ் கேரட்டு பீன்ஸ் பொரியல்.
வாசனையே நல்லா கல்யாண வீட்டு சாம்பார் வாசம். அப்படியா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ குழம்பு நல்லா தண்ணி மாதிரி கேட்டிருந்தேன், அதனால் தண்ணி மாதிரி செஞ்சுருந்தேன். குழம்பே பத்தாம ஊற்றுற மாதிரி இருக்கு. போதும். அப்புறம் கொஞ்சம் பொரியலை வச்சு இந்த ஸ்மெல்லு எனக்கு வந்து அப்படியே என் கேரளா ஹாஸ்டலில் ஊற்றுவாங்க, அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கு. கேரளா நல்லா இருக்குமா சாப்பாடு? உண்மையை சொல்லணும், எடுத்தோடனே கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடாது. எப்படி இருக்கோ அப்படி சொல்லணும். நல்லா இருக்கு. ஆனால் பருப்பு குழம்பு வந்து புளிக்குழம்பு மாதிரி இருக்கு. புளிக்குழம்பு மாதிரி இருக்கா? டேஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பருப்பு குழம்பு டேஸ்ட்டே இல்லை. அப்படியா? இப்போ நல்லாலையா? நல்லா இருக்கு, புளிக்குழம்பு மாதிரி இருக்குங்கிறேன். ஏன் புளிக்குழம்பு மாதிரி இருக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கு. டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த ஒரு புளிக்குழம்பு எஃபெக்ட் வருது. ஆனால் சூப்பராக இருக்கு. புளிக்குழம்பு எஃபெக்ட் வருதா? அதுலேயே தெரிஞ்சிருச்சு அப்போ நல்லா இல்லைன்னு. அந்த அரைச்சு ஊற்றினில, ஆமாம், அந்த ஃப்ளேவர் வந்து புளிக்குழம்பு மாதிரி இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு, உண்மையாகவே சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. வீடியோக்காகலாம் சொல்லல, உண்மையாக தான் இருக்கு. ஓகே, நானும் சாப்பிட்றேன். 1 hour later. தங்கம் தங்கம் வணக்கம், சொல்லுங்க. அப்படியே அப்படியே நடிக்காத. டைம் ஆயிடுச்சுன்னு அறக்க பறக்க இவ்வளோ நேரம் கத்திட்டு போய் டக்குன்னு கிளம்பிச்சு. டைம் ஆச்சு இல்லை, பஸ்ஸு போயிடுச்சுன்னா அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது. போயிடலாம், இங்கே தானே. ஒவ்வொரு டைமும் பஸ் லேட்டாகி ஓடி போய் ஏற வேண்டிய நிலைமையாவே இருக்கு. ஓடி போய் ஏறதில்ல, அவசரத்தில் ஓடி போய் ஏறுறது. குக் பண்ணிட்டு எக்ஸாம் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா கிளம்புறது. அதுவும் வந்துட்டு 7:50 பஸ் வருது. அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும்ல. சரி சீக்கிரம் ரெடியாவு. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் அந்த மேக்கப் மட்டும் குறைய மாட்டேங்குதே தங்கத்துக்கு. மேக்கப்லாம் நான் ஒன்றும் போடவே இல்லை. அப்புறம் வச்சிருக்கேன், மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், லிப் பாம் போடுவேன், அவ்வளவுதான். பவுடர் கூட அடிக்க மாட்டேன் நானு. நான் ரெடியா வரது இருக்கட்டும். டிராப் பண்ற ஆள் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. என்னது இது? நான் என்ன கருப்பாக்கிட்டே வரேன். பாக்கிறதுக்கு மஞ்சள் மாதிரி தெரியுது. எல்லாரும் வந்து மஞ்சள் நினைச்சிட போறாங்க. அது மஞ்சள் இல்ல, இது நல்லதானே. நலங்கு மாவு. சரி போக போக கருப்பாக்கிட்டே போறேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் அது பேர் என்ன சொல்றாங்க, பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போறேன். பழைய தீப்னேஸா மாறுறேன், மாறிட்டு வர போறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே வர போறேன். சொன்னேன் பஸ் போயிருன்னு, கடைசியா வந்து காலேஜ்லயே டிராப் பண்ணிட்டேன். பஸ் இன்னும் வரல, ஆனால் நாம வந்துச்சுல்ல. பஸ்ல வந்தால் தான் லேட் ஆகும், வண்டியில் வந்தால் சீக்கிரம் வந்துடலாம். சரி ஓகே பாய். சாயங்காலம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் லாஸ்ட்டு 2 நாளாக என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக தீபன் ஜிவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோ இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக நிறையா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.